ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான கோஸ்ட் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். கைஸ், பேய்னாலே பயப்படணுமா என்ன? ஒரு அழகான பேய் உங்க வீட்டுக்கே ரூம்மேட்டா வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த பேய் எப்பவுமே பேர் ஃபுட்டா, அதாவது வெறுங்காலோட சுத்திக்கிட்டு இருந்தா, ஏன் அந்த பொண்ணு எப்பவுமே வெறுங்காலோட சுத்திக்கிட்டு இருக்கா? அவளோட அந்த வெறுங்காலுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? ஒரு பாடகி ஆகணும்னு ஆசைப்பட்டு பாதிலேயே பிரிஞ்சு போன ஒரு உயிரோட கதை தான் பேர் ஃபுட் டிவா. இதுக்கு மை ரூம்மேட் கோஸ்ட் டிவா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கம்போசர். நம்ம ஹீரோ ஒரு பொது வீட்டுக்கு குடி வராரு. அங்கதான் நம்ம ஹீரோயின் யான்ஜிய பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கோஸ்ட். நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட கடந்த காலம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒண்ணுதான், அவங்க ஒரு பாடகி ஆகணும். ஆனா அவங்க ஏன் எப்பவும் வெறுங்காலோடயே இருக்காங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. அவங்களோட கால்கள் தரையில படாத மர்மம் தான் இந்த சீரிஸோட ஆரம்பம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு பாட்டை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாட பாட நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது. ஆனா ஒரு மனுஷனுக்கும் ஆவிக்கும் காதல் செட் ஆகுமா என்ன? ஸோ இன்னொரு பக்கம் அதே வீட்டுக்குள்ள ஒரு பழைய ஷூ கிடைக்குது. அதை தொடும்போது நம்ம ஹீரோனுக்கு அவங்களோட மரணத்தை பத்தின சில நொடிகள் ஞாபகம் வருது. ஆனா அவங்களோட ஷூஸ் கால்ல விழுந்த அந்த நிமிடம் தான் அவங்களோட கடைசி நிமிடமும் கூட. ஸோ இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோயினோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அண்ட் நம்ம ஹீரோயினோட ஆசை நிறைவேறிச்சா, அண்ட் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கறதான் இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ். ஓகே காய்ஸ், ஓவரால் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா காமெடி, எமோஷனல், மிஸ்ட்ரின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் ஒரு ஷார்ட்டான சீரிஸ் தான். இதுல டோட்டலா 4 எபிசோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ அதனால சீக்கிரமாவே இந்த சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே காய்ஸ், யாரெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்துட்டீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரிஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சோல்ஜர் ஆஃப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.